பா போட்டோக்கு கூட சிரிக்க மாட்டீங்க. அப்பதான் நீங்க அழகா இருப்பீங்க. அப்படியா? என்ன சிரிச்சா போச்சு? இப்படிதான் நல்லா சிரிங்கப்பா. இப்ப போட்டோ எடு, சிரிக்கிறேன். அழகா எடுக்கணும். இப்ப எப்படி இருக்கு? அழகா இருக்கு. இந்த மாதிரி நீங்க எப்பவும் இன்னைக்கு எந்த வேலையும் செய்யாம தப்பிச்சிட்ட. சிரிக்கணும். நீ ஒருத்தி தாண்டி. ஏய் இவோ ஒருத்தி. இப்படியே சொல்லி அவளை நீங்க கெடுத்து வச்சிருங்க. உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சாப்பிடலாமாடா? அவன் சின்ன பிள்ளைய புடிச்சுக்கிட்டு வேலை செய்யணும். அது எப்படி செய்ய? ஆஹா மீனா, ராஜிமா. சரிம்மா. மயிலே, மயிலே மாமா இதோ வந்துட்டேன். மீனாமா. சரி அத்தை, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம். வாடி, சாப்பாடு எடுத்து வைக்கலாமா? என்னடா அவங்கள சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கூப்பிடலாமே? இல்லம்மா, நான் சாப்பிடறதுக்காக. செந்திலே, கதிரே. டேய் கூப்பிடல, வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் கூப்பிட்டேன். அப்பா, மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்களாம், கேள்விப்பட்டீங்களா? இல்லையாடா, அப்படி ஒண்ணு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் இன்னைக்கு தான் அதிகாரிங்க வந்துட்டு போனாங்களாம். நான் கேள்விப்படலையே. எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாப்பா. ஏண்டா? ஆமாமா. ஏண்டா, தீபாவளி அன்னைக்குமா இந்த வேலையை பாக்குறாங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுதுல்ல சொல்லியிருக்காங்களாம். அதுக்காக கவர்மெண்ட்ல அதுக்கு முன்னாலேயே இந்த வேலையெல்லாம் முடிக்க சொல்லி வந்திருக்குமே மாமா. நீங்க சொல்றதே அப்படின்னா எங்க ஆபீஸ்க்கு நியூஸ் வாழ்க்கை புதுசா இருக்கே. ஆமா, எனக்குமே இது புதுசா இருக்கு. ஆமாண்ணே, ஒரு அரசாங்க உத்தியோகம் பாக்குறோம்னா. டேய், நான் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்கன்னு தானே சொல்றேன். இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணுவாரு. அதுக்கு என்னமோ நான் பொய் சொன்ன மாதிரி